யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என பல மொழி கற்ற பாரதியால் புகழப்பட்ட நம் தமிழை உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய நம் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வைகரை கிளாஸ்ல வந்து பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா எட்டு தொகை. இப்போ நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம் இல்லையா? சோ அதுல வந்து சங்க காலத்துல நம்ம அகத்தியம் தொல்காப்பியம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது நம்மளுடைய எட்டு தொகையோட இன்ட்ரோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எட்டு தொகை நூல்கள்ல ஓவராலா ஒரு இன்ட்ரோ வந்து பாக்குறோம், சரிங்களா? சோ இன்னைக்கு வைகரை 8வது நாள் வந்து வகுப்பு போயிட்டு இருக்குது. இதுல நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு எட்டு தொகை. சோ எட்டு தொகை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன நூல்கள்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, சரிங்க? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை நம்ம படிச்சதுதான் இல்லையா? அந்த எட்டு நூல்கள். சோ இந்த எட்டு நூல்கள்ல இருக்கக்கூடிய தகவல்கள், இது பத்தின நிறைய விஷயங்களை தான் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம், சரியா? ஓகே, இது பார்ப்போம். அது போக இந்த எட்டு தொகை நூல்கள் தொடர்பான மேலும் சில தகவல்கள் இங்க நிறைய இருக்கு, அதை பத்தி நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்ப அந்த ஒரு டேபிள வச்சு மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிடுவோம். பார்க்கலாமா? எட்டு தொகை அல்லது 10 பாட்டுன்னு சொல்லுவோம். 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம் இல்லையா? சங்க காலத்துல எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட ஒரு 18 நூல்கள் வந்து 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். இந்த 14 மேல்கணக்கு ரெண்டா பிரிக்கும் போது என்ன இருக்கும்? எட்டு தொகை, 10 பாட்டு, 8 ஆந்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எட்டு தொகை. அது எட்டு தொகை அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரே புலவரால பாடப்பட்டது கிடையாது இல்லையா? இப்போ ஒரு புலவர் வந்து ஒரு யார்கிட்ட, ஒரு அரசர்கிட்ட போயிட்டு பரிசு கேட்கிறாரு, ஏதாவது வேலை கேட்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அரசர் வந்து ஒரு வேலை கொடுக்குறாரு, இந்த ஒரு கான்செப்டை சொல்லி. சோ இந்த கான்செப்ட்ல இருக்க மாதிரி நூல்கள், பாடல்கள்லாம் நீங்க கொஞ்சம் கம்பைல் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தொகுத்து கொண்டு வாங்க. அப்படி ஏதாவது ஒரு புலவர் இப்படி தேடி தொகுத்த பாடல்களை தான் நம்ம வந்து தொகை நூல்கள்னு சொல்றோம், ஆந்தாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த தொகை நூல்கள் இருக்கு இல்லையா? இந்த தொகை நூல்கள்ல ஒரு 8 தொகை நூல்கள் இருக்குங்க. அதான் நம்ம வந்து பாக்குறது. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை. அந்த பாட்டுல நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், சரியா? ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த எட்டு தொகை அப்படிங்கிறதுனா. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பாக்குறோம்? நூல் பாக்குறோம். அதுல எத்தனை ஆசிரியர்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம். சோ அது பாடல் அடிகள், மினிமம் டு மேக்சிமம் எத்தனை லைன் அடி, பாடல் அடிவரையறை பாக்குறோம். எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறதும் பாக்குறோம். அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணது, தொகுத்தது யாரு, தொகுப்பித்தவர் யாரு. எப்பவுமே தொகுத்தவர், கம்பைல் பண்ணது யாரா இருக்கும் அப்படின்னா ஒரு புலவரா இருக்கும். ஏன்னா புலவர் தான் ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு பாட்டெல்லாம் ஒன்னா கம்பைல் பண்ணி கொண்டு வருவாரு, சரியா? அப்போ தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது யாருன்னா இவரை தொகுக்க சொன்னவர், அவருக்கு வேலை கொடுத்தவர், சரிங்களா? சோ அவர்தான் தொகுப்பித்தவர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ இதுல 8 நூல்கள் இருக்கு. 8 நூல்களை பத்தின டீட்டெயிலும் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம், சரியா? ஓகேங்க, ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? நற்றிணை அப்படின்னு படிப்போம். சோ நற்றிணையை சொல்லும் போது நல் நற்றிணைன்னு சொல்லுவாங்க, சரியா? நல் நற்றிணை அப்படின்னு. எட்டு தொகை நூல்ல முதலாவதாக அமையப்பட்டது அப்படின்னு சொல்றது இதுதான். எட்டு தொகை நூல்ல முதல்ல இருக்கிறது என்னது? நற்றிணை, சரிங்களா? ஓகே, இந்த நற்றிணை இருக்கா? நற்றிணை இந்த 275 ஆசிரியர்களால் பாடப்பட்டதுன்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த பாடப்பட்ட ஆசிரியர் இன்னைக்கு சில நூல்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் புத்தகங்கள்ல, சரிங்களா? ஓகே, இப்ப நற்றிணை 275 ஆசிரியர் பாடப்பட்டது. நித்திர பாடல்கள் 400 பாடல்கள் இருக்கும், சரியா? இதுல 400 பிளஸ் 1. அந்த பிளஸ் 1ங்கிறது என்னன்னா பிளஸ் 1 இருக்கு இல்லையா? இந்த பிளஸ் 1ங்கிறது என்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடல், சரியா? பிளஸ் 1ங்கிறது என்னங்க? கடவுள் வாழ்த்து பாடல். ஓகே, இந்த கடவுள் வாழ்த்து பாடல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம், ஓகேவா? அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, 400 பாடல், மினிமம் 9 லைன், மேக்சிமம் 12 லைன், சரி? மினிமம் 9, மேக்சிமம் 12 லைன். இதெல்லாம் நிறைய முறை தமிழ்ல கேட்கப்பட்ட கேள்விகள்ல இருக்கு. மினிமம் 9ல இருந்து மேக்சிமம் 12 லைன் வரைக்கும் இருக்கும். இதுல தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது, தொகுத்தவருடைய பேரு கிடைக்கல. ஆனா தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டா பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த மாறன் வழுதி. இப்ப பன்னாடு தந்த மாறன் வழுதின்னு பேர் பாக்குறீங்க இல்லையா? இதை வச்சே சொல்லலாம் அவர் வந்து என்ன பண்ணார்? சேரரா, சோழரா, பாண்டியரா? பாண்டியர் இல்லையா? எப்படி சொல்றோம்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. அந்த வழுதிங்கிற பேரே சொல்லலாம் இல்லைங்க. ஏன்னா பாண்டியருடைய பேருன்னு சொல்லுவோம் தென்னன், மாறன், செழியன், வழுதி, வேம்பன், மீனவன் அப்படின்னு பேர்லாம் இருக்கு இல்லையா? சோ அப்போ இந்த பேரை வச்சு சொல்லலாம் பாண்டியமங்கன் ஒருவரால் தொகுக்கப்பட்டது, சரியா? அப்ப நற்றிணைன்னு ஒரு நூல் இருக்கு. 275 ஆசிரியர்களால் பாடப்பட்ட 400 பாடல்கள், சரிங்களா?
அதுல அந்த 400 பாட்டுல ரொம்ப சின்ன பாட்டு மினிமம் லைன்ஸ் எத்தனை இருக்குன்னா 9, இல்ல மேக்சிமம் லைன் எவ்வளவு இருக்குன்னா 12. ஒரு பாட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். சரிங்களா? சரி, தொகுத்தவர் தெரியுமானா தெரியாது. ஏன்னா தொகுத்தவர் தன்னோட அவரோட பேர் வந்து கிடைக்கல. நான் இப்போ 2000 வருஷம் வச்சுலங்க, சங்க காலம் நமக்கு 2000 வருஷம் இல்லையா? இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது சில சுவடிகள் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஓகே, சோ அதனால நமக்கு வந்து தெரியல. தொகுப்பித்தவர் யாரு? இவர் தொகுப்பு சொன்னவர், அதான் தொகுப்பித்தவர். பன்னாடு வந்த மாறன் வழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னர். இவரை பத்தின பாடலே நற்றிணையில 2 பாட்டு இருக்கு. பன்னாடு வந்த மாறன் வழுதி இருக்காரு இல்லையா, இவரை பத்தின பாடலே நற்றிணைக்குள்ள 2 பாட்டு இருக்கு. சரிங்களா? ஓகேங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கு? குறுந்தொகை. ஓகேவா? இதெல்லாம் பேசிக்க பார்த்துட்டு இது பத்தின மற்ற டீடைல்ஸ், அடிஷனல் டீடைல் நான் சொல்லிடுறேன். அடுத்து குறுந்தொகை. குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 205 பாடல்கள் இருக்கும். சரி, 205 ஆசிரியர்கள். பாடல் வந்து 401. சரிங்களா? 401 +1. சரியா? குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் கடவுள் வாழ்த்தை சேர்க்காமலேயே நமக்கு வந்து எத்தனை 401 பாடல்கள் இருக்கும். சரியா? கடவுள் வாழ்த்தை சேர்க்காமலேயே குறுந்தொகை 401 பாடல். இதெல்லாம் ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் பாத்துக்கணும். சரி, இதுல வந்து பாடல் அடிவரை எவ்வளவு? மினிமம் 4 லைன், மேக்சிமம் 8 லைன். மினிமம் 4, மேக்சிமம் 8. தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் தெரியல. தொகுத்தவர் யாரு? பூரிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர். ஆனா அவர் தொகுக்கு சொன்னவர் யாருன்னு கேட்டா தெரியல. சரிங்க? ஓகே, இப்போ நற்றிணை 8 தொகையில முதல்ல இருக்கு. ஓகே, அதான் சொல்லுவாங்க 8 தொகையில் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. ஆனா இந்த 8 தொகையில முதலாவது தொகுக்கப்பட்டது எதுன்னு கேட்டா குறுந்தொகை. சரியா? முதலில் அமைந்த நூல் இது நற்றிணை, முதலாவதாக தொகுக்கப்பட்டது குறுந்தொகை. குறுந்தொகையோட நல்ல பாடல்கள் இருந்தனால நற்றிணை தூக்கி மேல வச்சுட்டு குறுந்தொகை 2வது வச்சிருக்கோம். சரியா? அப்ப மறந்துடக்கூடாது, முதலில் அமைந்தது நற்றிணை, ஆனா முதலில் தொகுக்கப்பட்டது குறுந்தொகை. அப்புறமா நற்றிணை என்ன சொன்னோம்னா நல் நற்றிணைன்னு சொல்லுவாங்க. நல் நற்றிணை. குறுந்தொகை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அடைமொழி அதோடைய செப்பரேட்டில் இருக்கு பாத்தீங்களா? இப்போ நற்றிணை என்ன சொல்றோம்? நல் நற்றிணை. குறுந்தொகைய நல்ல குறுந்தொகை. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வருதா, அதனால பாத்துக்கணும். சரிங்க? ஓகேங்க. தொகுத்தவர் பூரிக்கோ, அங்க தொகுப்பித்தவர் தெரியல. நற்றிணையை பொறுத்த வரைக்கும் தொகுத்தவர் தெரியாது, தொகுப்பித்தவர் தெரியும். ஓகே, முடிஞ்சா? அடுத்து வாங்க. 500 இந்த 500 இருக்கு இல்லையா, இது பாருங்க 3ல இருந்து 6 வரி தான். அதாவது மினிமம் 3 லைன், மேக்சிமம் 6 லைன் ஒரு பாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த குறுந்தொகை சரி 500ல 500 பாடல் இருக்கு. 500 பாடல்ல மினிமம் லைன் அப்படின்னு கேட்டா 6 வரி, சரி 3 வரி உள்ள பாடல். மேக்சிமமே 6 தான். அதனால என்ன சொல்றாங்க? குறுகிய அடிகளை உடைய பாடல். இங்க இருக்கிறதுலயே மினிமம் லைன் 3 வச்சிருக்கிறது இதுதான் 500. அதாவது 500 குறுகிய அடிகளை உடைய நூல்னு பேரு. அதனாலதான் இதுக்கு பேர் வச்சிருக்கோம் 500 வச்சிருக்கோம். சரிங்க? சோ இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் 3 to 6 மினிமம் லைன் சரி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதனால என்ன சொல்லுவோம்? குறுகிய அடிகளுடைய நூல் இதுதான். சரிங்க? இந்த 500ல 500 + 1 பாடல்கள் இருக்கும். இந்த 500 பாடலை எப்படி எழுதியிருப்பானா திணைக்கு 100 பாடலா எழுதியிருப்பாங்க. லைக் எப்படி சொல்றது? நம்ம இது இருக்கு இல்லையா, கவித்தொகை மாதிரியே எழுதுவாங்க. இப்போ இதுல 500 பாட்டு இருக்கா? குறிஞ்சிக்கு 100, முல்லை 100, மருதம் 100, நெய்தல் 100, பாலை 100. இப்ப 5 திணைகளுக்கு 100 பாடலா எழுதுனதுதான் என்னது? இந்த 500. அதாவது 500 குறுகிய அடிகள், அதாவது 5 திணைகளை பத்தி குறுகிய பாடல்களால் ஒரு திணைக்கு 100 பாடல் வச்சு 500 பாடல் பாடியிருக்காங்க. சரியா? அது மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொருத்தர் எழுதியிருப்பாரு. நம்ம பின்னாடி படிக்க போறப்ப நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். சரியா? இப்ப குறிஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். குறிஞ்சியில இருக்க 100 பாடலை படிச்சவர் யாரு? கபிலர். முல்லையில இருக்க 100 பாடலை படிச்சவர் யாரு? நமக்கு பேயனார். மருதத்துல இருக்கக்கூடிய அந்த 100 பாடலை படிச்சவர் யாரு? ஓரம்போகியார். நெய்தல்ல அம்மோவனார், பாலையில ஓதலாந்தையார். நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம பின்னாடி 500 படிக்கும்போது பத்தி டீடைலாவே நம்ம படிக்கிறோம். சரிங்களா? சோ குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மோவனார், அதுக்கப்புறம் யாரு? பாலை ஓதலாந்தையார். இப்படி 5 ஆசிரியர்கள் ஒவ்வொரு திணையா பாடிப்பாங்க. ஒரு திணைக்கு 100 பாட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 500 பாட்டு பிளஸ் கடவுள் வாழ்த்து. சரிங்களா? சோ மினிமம் லைன் 3, மேக்சிமம் லைன் 6. அதனால இது வந்து என்ன சொல்றோம்? 8 தொகையிலே குறுகிய அடிகளுடைய நூல் சொல்றோம். சரி, தொகுத்தவர் யாருமே அப்படின்னு கேட்டா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். யாருங்க? கூடலூர் கிழார். ஓகேவா? தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டா யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. இந்த யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை தான் 10 கடைசியா பாடியிருப்பாங்க. சரி, அது என்னன்னு அப்புறம் சொன்னேன். ஓகே,
தொகுத்தவர் புலத்துறை பற்றிய குறளுக்கெல்லாம் தொகுப்பித்தவர் யாரு? யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை. ஓகேவா? இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேருமே இருக்கிற ரெண்டே நூல் என்ன அப்படின்னா ஐங்குறுநூறு அகநானூறு தான். நம்ம 8 நூலுக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர்லாம் படிக்கணுமா அப்படிலாம் கஷ்டப்படாதீங்க. ஐங்குறுநூறுக்கும் அகநானூறுக்கும் மட்டும்தான் தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் இருப்பாங்க. சரியா? அது எனக்கு இப்போ பார்ப்போமா? சரி, சிம்பிளா முடிச்சிடும். ஓகேவா? ஐங்குறுநூறு. இந்த ஐங்குறுநூறுல தான் இது இந்திர விழா பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்திர விழா பத்தி சொன்ன ஒரே ஒரு சங்க இலக்கியம்னு கேட்டாக்க இதுதான். சரியா? ஓகே, அடுத்து பாக்குறோம் பதிற்று 10. பதிற்று 10 அப்படின்னா என்னன்னா 10 சேர மன்னர்களை பத்தி 10 பேரு 10 பாடலா பாடியிருப்பாங்க. சரிங்க? ஒரு சேர மன்னருக்கு 10 பாடல் அப்படின்னு வச்சுட்டு 10 சேர மன்னர்களை பத்தி 10 பாடலா பாடியிருப்பாங்க. சரிங்களா? எத்தனை? மொத்தம் 100 பாடல்ங்க. ஆனா கிடைச்சது 80. சரியா? மொத்தம் 100 பாடல் 10 பாடியிருப்பாங்க. பெருஞ்சோத்து உதியன் சேரலாதன் முதல் 10, 2வது 10 இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், 3வது 10 பல்யானை செல்கள் குட்டுவன், 4வது 10 களங்காய்க்கண்ணி நார்முடி சேரல், 5வது 10 கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன், 6வது 10 ஆடுகோட்பாட்டு சேரலாதன், 7வது 10 செல்வக்கெடுங்கோ வாழியாதன், 8வது 10 தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை, 9வது 10 குடக்கோ எறிந்த இளஞ்சேரல் இருமுறை, 10வது 10 யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை. இப்படி 10 பேரை பத்தி 10 பாடலா பாடி மொத்தம் 100 பாட்டு இருக்கும். கிடைச்சது என்னவோ எத்தனை? 80 பாட்டு. முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. முதல் 10 அப்படிங்கிறது பெருஞ்சோத்து உதியன் சேரலாதன். நம்ம முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்லி இருக்கோம் இல்லையா? ஓகே, முரஞ்சூர் முடிநாகரையார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, அப்போ 10வது 10 முதல் 10 கிடைக்கல. கடைசி 10 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி 10ங்க யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை. இப்படி ஒரு 10 கிடைக்கல. 10 சேர மன்னர்களை பத்தி 10 பாடலாம். மொத்தம் 100 பாடலாக பாடப்பட்டதான் பதிற்று 10. சோ இதுல 80 தான் கிடைச்சிருக்கோம். முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. சரியா? இந்த பதிற்று 10 நம்ம பின்னாடி டீட்டெயிலா படிக்க போறோம். ஏன்னா இதுல இருக்க ஒவ்வொரு நூலையுமே நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? சில பெரிய நூல்களா இருந்தா 2ஆலாம் பார்ப்போம். புறநானூறு அகநானூறு 2 கிளாஸா பார்க்க போறோம். வரிசை நம்ம நிறைய பார்க்கணும் இதுல. ஓகே, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் உண்டான தெரியல. வேலை மிச்சம். தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா அவங்களும் எப்படி புலவர்களா இருந்தா இந்த இடத்துல அது வந்து இல்ல. சரிங்க, அதுக்கப்புறம் பாப்பா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியல. அடுத்துங்க பரிபாடல். இது ஒரு சூப்பரான ஒண்ணுங்க. பரிபாடலை பொறுத்த வரைக்கும் 13 ஆசிரியர் பாடப்பட்டிருக்கோம். இதுல மொத்தம் எத்தனை? 80 பாட்டு. சரிங்க, 70 பாட்டு. அதுல கிடைச்ச எத்தனை? 22 பாட்டு கிடைச்சிருக்கு. ஒரு ஓகே, ஒரு 70 பாட்டு இருக்கும். 70 பாட்டுல கிடைச்சது எத்தனை? 22 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகேங்க, இப்ப நம்ம இதுல பார்ப்போமா? இதுல மினிமம் 25 லைன், மேக்ஸிமம் 400 லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கன்ஃபார்மா தெரியல. சரியா? அதனால சில புத்தகங்களை அதை பத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க. பரிபாடல் வித்தியாசமான ஒரு பாட்டு என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். சரியா? ஓகே, இதுல வந்து இதுலயுமே என்னது? தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியாது. சரியா? தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது இதுல வந்து நமக்கு தெரியாது. சரிங்களா? ஓகேங்க, அடுத்த இந்த நூல் இருக்கு கலித்தொகை. இந்த கலித்தொகை பாத்தீங்கன்னா இதுலயும் 5 பேர் தான் பாடியிருப்பாங்க. நம்ம ஐங்குறுநூறு பார்த்தோம் இல்லையா? 5 திணைகள் 5 பேருன்னு. அது மாதிரி 5 திணைகள் 5 பேரு. சோ இந்த 5 திணைகள் 5 பேர் எப்படி பாடியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா குறிஞ்சி வழக்கம் போல கவிழர் தான். குறிஞ்சினாலே கவிழர் தான். முல்லை, முல்லை யார் பாடியிருப்பா? சோழன் நல்லூர் திணறார் பாடியிருப்பாரு. மருதம் இளநாகனார். நெய்தல், நெய்தல் நமக்கு வந்து நல்லந்துவனர் பாடியிருப்பாரு. அவர் தான் இதை தொகுத்தவர் கூட இல்லையா? அடுத்துங்க பாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாலை பாடிய பெருங்கெடுக்கோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். சோ கலித்தொகையும் 5 திணைகளுக்கு 5 ஆசிரியர்னு சொல்லிட்டு 149 + 1 50, 150. அதாவது மத்ததெல்லாம் நம்ம இந்த கடவுள் வாழ்த்தை தனியா வச்சிருப்போம். +1 +1 சொல்லிட்டு. ஆனா கலித்தொகை +1 தனியா படிக்க மாட்டோம். ஏன்னா இது எல்லாம் பின்னாடி வந்த பாராம்பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பண்ணாரு. சரியா? நற்றிணைக்கோ குறுந்தொகைக்கோ ஐங்குறுநூறு அகநானூறு புறநானூறு எல்லாத்துக்குமே பாரதம்பாடிய பெருந்தேவனார் பின்னாடி பல்லவர் காலத்துல வாழ்ந்தவர். சோ அந்த பாரதம்பாடிய பெருந்தேவனார் தான் பின்னாடி என்ன பண்ணிருப்பாரு? கடவுள் வாழ்த்து பாடினாரு. ஆனா இங்க அப்படி கிடையாது. கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலை தொகுத்தவரான நல்லந்துவனார். அடுத்து கலித்தொகையில நெய்தலில பாடல்களை பாடினதும் அதே நல்லந்துவனார்.
கடவுள் வாழ்த்தும் அவர் தான் பாடியிருக்காரு. அதனால 150 ரவுண்டா எடுத்துக்கிட்டோம். சரியா? இல்ல 149 பிளஸ் 1 தான். ஆனா இருந்தாலும் இதுல பாடினவரே கடவுள் வாழ்த்த பாடினால 150 ரவுண்டா எடுத்துக்கிட்டோம். தொகுப்பித்தவர் யாருன்னு தெரிஞ்சானா தெரியல. தெரிஞ்சாங்க ஏற்கனவே பாருங்க இது தெரியவில்லை நிறைய படிச்சோம். ஓகே, இப்ப எழுப்பமா? சரி, இப்போ இந்த அகநானூறு இருக்கு இல்லையா, அகநானூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ருத்திர சன்மார், மதுரை உப்பூருக்குடி கிளார் மகனார் ருத்திர சன்மார் அப்படிங்கிறவர் தொகுத்திருப்பாரு. தொகுக்க சொன்னவர் நான் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. இந்த பாண்டியன் உக்கிர பெருவெழுதி சங்ககால பாண்டியர்ல கடைசி வலிமையான அரசர்னு சொல்லுவோம். சங்ககால பாண்டியர்லயே கடைசி வலிமையான அரசர்னு சொல்லப்படக்கூடியவர் அவர் தான். ஏன்னா அவரோட காலத்துக்கு அப்புறம் பாண்டியனோட கொஞ்சம் வலிமை இழந்ததுனால ஈஸியா களப்பராசு வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லப்படுது. சரிங்க, எப்படி சோழ நாட்டுக்குள்ள கரிகால சோழனுக்கு அப்புறமா நடந்த சில வாரிசு உரிமை போர்களால களப்பராசு உள்ள வர்றது ஈஸியா இருந்துச்சோ, அது மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அப்புறம் தான் களப்பராசு உள்ள வந்ததா சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு, அதை நம்ம அதுக்கப்புறம் இன்னும் வரிசை பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, அது மாதிரி புறநானூறு 158 புலவர்களால பாடப்பட்டது. இதுல 400க்கும் மேற்பட்ட வரிகள் இருக்கும். சரி, 400க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கு. இதுலயுமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நமக்கு தெரியல. இப்ப அதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள்ங்க. இந்த பேசிக்கான விஷயங்களை வச்சு நாம இதுல இருக்கக்கூடிய அடிஷனலான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஓவராலா 8 தொகையை பத்தி. சரியா? ஏன்னா இது உள்ள இருக்கிற நம்ம தனித்தனியா படிக்கணும். திரும்ப சொல்றேன், நற்றிணை 2 வகுப்பு பார்க்க போறோம், குறுந்தொகை அதுக்கப்புறம் 2 வகுப்பு பார்க்க போறோம். இப்படி தனித்தனியா பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த டேபிளுக்குள்ள இருந்து கொஞ்சம் அடிஷனலா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஜென்ரலா சொன்னதா. இப்ப எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஒன்று சொன்னமாங்க, இங்க இருக்கிறதுல முதலில் அமையப்பட்டது அப்படின்னு சொன்னா இதுல எல்லாமே கீழே கண்டென்ட் இருக்கும். சரியா? பிடிஎஃப்ல கீழே இருக்கும். நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே, முதலில் அமையப்பட்டதுன்னு கேட்டா என்னது? நற்றிணை. சரிங்க, என்னங்க முதலில் அமையப்பட்டதுன்னு கேட்டா நமக்கு நற்றிணை. முதலில் தொகுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா என்னது? நமக்கு வந்து குறுந்தொகை. சரிங்க, முதலில் தொகுக்கப்பட்டது என்னது? குறுந்தொகை. ஓகேவா? சரி, வேற என்ன கேட்கலாம்? இதுல பார்த்தா இருக்கிறதுலயே பாடல் அடிவரையிலே அதிகமா இருக்கிறது, மினிமம் லைன் மேக்சிமம் லைன் அதிகமா இருக்கிறது என்னது? நமக்கு அகநானூறு இருக்கா? 13. மினிமம் லைனே 13. சரியா? மினிமம் லைன் 13, மேக்சிமம் 31 வச்சிருக்கோம். இருக்கிறதுல குறைவா இருக்கிறது எதுங்க அப்படின்னு கேட்டா ஐங்குறுநூறு. சரியா? ஐங்குறுநூறு. குறைவா இருக்கிறது ஐங்குறுநூறு, அதிகமா இருக்கிறது அகநானூறு. சரியா? மினிமம் லைன் மேக்சிமம் ரொம்ப லவா இருக்கிறது எங்க? ஐங்குறுநூறு. சோ அதிகமா இருக்கிறது எங்க? அகநானூறு. இப்போ இங்கேயே பார்க்கும்போது தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னு பார்த்தோம்லையா, 2 பேரோட டீட்டெயில் கிடைச்சதோ இதே 500 அகநானூறு தான் இல்லைங்க. 500 அப்படின்னு பார்க்கும்போது தொகுத்தது யாரு? குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யாரு? யானைக்கச்சை மாதரஞ்சரில் இருப்பறை. அகநானூறு தொகுத்தவர் யாரு? மதுரை உப்பூரிக்குடி கிழார் மகனார் ருத்ரசன்மார். தொகுப்பித்தவர் யாரு? பாண்டியன் உக்கிரப்பெழுது. சோ அப்ப 2 டீட்டெயிலும் இருக்கிறது எது? அகநானூறும் 500 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா? அப்படி ஜோடி ஜோடியா படிச்சிருக்கணும். ஓகே, அப்ப முதலில் தொகுத்தது நற்றிணைனா, முதலில் அமைந்தது நற்றிணைனா முதலில் தொகுக்கப்பட்டது எது? குறுந்தொகை. நற்றிணை வந்து நல் நற்றிணை, குறுந்தொகை வந்து நல்ல குறுந்தொகை. சரியா? அடுத்து அதிக பாடலடி உள்ளது நெடுந்தொகைன்னு சொல்லுவோம். இது அகநானூருக்கு வந்து நெடுந்தொகைன்னு ஒரு பேர் இருக்கு. சரியா? ஏன்னா 13 லைன், மினிமம் லைனே 13, மேக்ஸிமம் 31 வரைக்கும் இருக்கும். சரியா? அடுத்து குறைவா இருக்கிறது என்ன பார்த்தோம்? 500, 3ல இருந்து 6. அடுத்து இதுல 2க்குமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தகவல் கிடைச்சது 500 அகநானூறு தான். ஓகே, முடிச்சா? வேற இதுல பாக்கலாம்னா ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. சேரத்தை பத்தி மட்டுமே பாடுறது அப்படின்னு கேட்டா, சேரர்கள் இருப்பாங்க இல்லையா, சேராசை பத்தி மட்டுமே பாடுறதுன்னு கேட்டா பதிற்று10. சேரரை பத்தி மட்டுமே பாடுறது 10. அப்ப பாண்டியரை பத்தி மட்டுமே பாடுறது இருக்கணும் இல்லையா? பாண்டியரை பத்தி மட்டுமே பாடினது எது அப்படின்னு கேட்டா பரிபாடலும் கலித்தொகையும். சரியா? சேரரை பத்தி மட்டுமே பாடுறது 10. இல்ல இதுவே பாண்டியரை பத்தி மட்டுமே பாடினது எதுன்னு கேட்டா கலித்தொகையும் பரிபாடலும். மதுரையை பத்தி மட்டுமே பாடுறதுதான். மதுரையை பத்தியும் பாண்டியர்களை பத்தியும் பாடுறது பரிபாடலும், எது? கலித்தொகையும். சரிங்க, ஓகே. அப்ப பாருங்க, சேரரை பத்தி மட்டும் பாடுறது எது? 10 சேர மன்னரை பாடணும். பாண்டியரை பத்தி மட்டுமே பேசுறது, மதுரையை பத்தியும் பாண்டியரை பத்தி மட்டும் தான் பேசணும், வேற யாரும் பாடாது. எதுன்னு கேட்டா பரிபாடலும் கலித்தொகையும். சரி, மதுரையை பத்தி மத்ததுல இருக்கு, ஆனா கேட்கறது மதுரையை பற்றி மட்டுமே பாடக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த பரிபாடலும் கலித்தொகை. ஓகே, இதெல்லாம் ஓரளவு அப்படி இப்படி 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 பார்த்து வச்சுட்டீங்க. சரிங்களா?
ஓகேங்க. இதுல வந்து நம்ம அடிஷனலா அந்த கடவுள் வாழ்த்து எழுதினவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார், அவரை பார்த்திருப்பீங்க. சரி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோமா. இப்போ இதுல பாருங்க. ஓகே, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய நூல்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா அகநானூறு, ஐங்குறுநூறு. அடுத்து ரெண்டு பேருமே இல்லாத நூல்கள் இருக்கா. பதிற்று பத்துக்கு யாரும் கிடையாது, பரிபாடலுக்கு யாரும் கிடையாது, புறநானூறுக்கு யாரும் கிடையாது. சரிங்களா. இதுல இருக்கா பதிற்று பத்து, பரிபாடல், புறநானூறு மூணுக்குமே மொத்தம் 8 நூல் தான். அதுல பதிற்று பத்து, பரிபாடல், புறநானூறு மூணுக்குமே பாத்தீங்க அப்படின்னா யார் கிடையாது, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேருமே தெரியாது. சரியா. அப்ப அகநானூறுக்கு ஐங்குறுநூறுக்கு தான் ரெண்டு பேரையும் தெரியும். மத்தபடி இருக்க 3 நூல்ல தொகுத்தது 2 பேர் தெரியும், தொகுப்பித்தவர் ஒருத்தர் தான் தெரியும். சரியா, பார்த்து வச்சுக்கணும். புரிஞ்சா. வேற என்னங்க இதுல கொஞ்சம் அடிஷனலா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாப்போமா. வேற கலர்ல எழுதுமே அதானே. இப்ப அகமா புறமான்னு பார்ப்போம். அகம் நமக்கு தெரியும் இல்லையா. அகம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும், புறம்னா தெரியும். அகம்னா இல்லற வாழ்க்கை, புறம்னா வீரம் கொடையெல்லாம் சொல்றது. நற்றிணை அகம், குறுந்தொகை அகம், ஐங்குறுநூறு அகம், பதிற்று பத்து புறம், கலித்தொகை அகம், அகநானூறு அகம், புறநானூறு புறம், பரிபாடல் அகம் மற்றும் புறம், அகம் மற்றும் புறம். சரிங்களா. ஏன்னா இப்ப பாருங்க, மொத்தம் 8 நூல்கள் இருக்கு இல்லையா. 8ல அகம் சார்ந்தது எத்தனை அப்படின்னு கேட்டா, அகம் சார்ந்தது எத்தனைங்க, அகம் சார்ந்தது 1 2 3 4 5. சரியா. அகம் எத்தனைன்னு கேட்டா 5. புறம் எத்தனை அப்படின்னு கேட்டா 2, பதிற்று பத்தும் புறநானூறும். சரிங்களா. புறம் வந்து 2, அகமும் புறமும் கேட்டா 1. எது, பரிபாடல். இந்த பரிபாடல் இருக்கு இல்லையா, பரிபாடல்ல வைகை நதி இருக்கும். வைகை நதியை பத்தி பாடுற பாடல் ஃபுல்லா அகம், மதுரையை பத்தி பாடுறது ஃபுல்லா புறம். அதனால அகமும் புறமும் கலந்து இருக்கும். சரிங்களா. வைகை பத்தினது அகம், மதுரை பத்தினது புறம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி படிக்க போறோம். சரிங்க. அப்ப அகம் புறம்னா என்னன்னு பாத்துட்டீங்க. ஓகே, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா, பாடல் வகையால் பெயர் பெற்ற நூல்கள், பாவகையால். அதுக்கு முன்னாடி என்னன்னு பாக்கலாம், இதெல்லாம் என்ன பாவகையிலங்க பாடுனாங்க அப்படின்னு கேட்டா, இந்த 8ல 6 நூல்கள் ஆசிரியப்பா. 8ல 6 நூல்கள் ஆசிரியப்பா. 2 மட்டும்தான் பார்த்து படிச்சிருப்பாங்க, அது பேர்ல இருக்கு. கலித்தொகை எதுல பாடியிருப்பாங்கன்னா கலிப்பாவில பாடியிருப்பாங்க. சரியா. கலித்தொகை எது, கலிப்பாவில பாடினாலதான் அதுக்கு பேரு கலித்தொகை. அப்ப பரிபாடல் பரிப்பாட்டு அப்படிங்கிற வகையில பாடினது பரிப்பாட்டு. ஏங்க வெண்பா தெரியும், ஆசிரியப்பா தெரியும், வஞ்சிப்பா, கலிப்பா, ஓகே. 6 நூல்கள் ஆசிரியப்பா சொல்லிட்டீங்க, கலித்தொகை கலிப்பா சொல்லிட்டீங்க, அது எனக்கு பரிப்பாட்டு அப்படின்னு கேட்டா, இந்த 4 வகை பாக்களையும் கலந்து வாடுனா அதுதான் பரிப்பாட்டு. தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அப்படி பரிப்பாட்டு அப்படிங்கிற வகையில் எழுதப்பட்டதா என்னது, இந்த பரிபாடு. அப்ப பாருங்க, 6 நூல்கள் பாவகையா ஆசிரியப்பால் எழுதினாங்க. கலித்தொகையில் எழுதினது கலிப்பா, சரி கலிப்பாவில் எழுதினது கலித்தொகை, சாரி கலிப்பாவில் எழுதினது கலித்தொகை, பரிப்பாட்டுல எழுதினது பரிபாடல். அப்ப இந்த 2 தான் பாவகையால பெயர் பெற்ற நூல்கள்னு சொல்லுவாங்க. சரியா. பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள் பரிபாடலும் கலித்தொகையும். புரிஞ்சா. அப்ப இதை பத்தி கொஞ்சம் பார்த்திருக்கோம். சரி, வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு உள்ள இது உள்ள இது உள்ள ஓகேங்க. அப்ப இதுல வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திருக்கோம். சரிங்க. இதை பத்தி நம்ம பின்னாடி படிக்கிறது ரொம்ப டீட்டெயிலா, ஓகேவா. பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா அதை பத்திலாம் படிப்போம், தனித்தனி நூல்களா படிக்க போறோம். சரி, திரும்ப இதை வச்சு ஒரு தடவை பார்ப்போமா. இந்த டேபிள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த 8 தொகை இருக்கு இல்லையா, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, எண் பெரும் தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த 8 தொகைன்னு பேர் வச்சவர் யாருன்னா மயிலைநாதர். சரியா. மயிலைநாதர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் 8 தொகைன்னு பேர் வச்சிருப்பாரு. ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம் இந்த 8 நூல்கள்ல முதலில் இருக்கிறது நற்றிணை, முதலில் தொகுக்கப்பட்டது குறுந்தொகை. ஓகேவா. அது மாதிரி இதுல இன்னொன்று இருக்கேன், காலத்தால் முந்தையது இருக்கிற பழமையானது என்னது, புறநானூறு. காலத்தால் முந்தையது புறநானூறு, காலத்தால் பிந்தையது பரிபாடல், கடைசி எழுதப்பட்டது. சரி, கடைசி தொகுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். காலத்தால் முந்தையது புறநானூறு, காலத்தால் பிந்தையதுன்னு கேட்டா இந்த பரிபாடல். சரியா. இதெல்லாம் இருக்கு. அடுத்து புறம் அகம் சார்ந்த நூல்கள் 5, புறம் 2, அகமும் புறமும் கலந்தது 1. சரிங்களா. அடுத்துங்க, குறுகிய அடிகளை உடையது ஐங்குறுநூறு, பெரிய அடிவரையரை கொண்டது அகநானூறு. சரியா. அடுத்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே இருக்கிறது ஐங்குறுநூறும் அகநானூறு தான். அதுக்கப்புறமா இதுல வந்து சேரரை பத்தி மட்டுமே பாடுறது பதிற்று பத்து, பாண்டியரை பத்தி மட்டுமே பாடக்கூடியது பரிபாடல் கலித்தொகையும். பரிபாடல் கலித்தொகையில எந்த ஊரை மட்டும்தான் பாடுவாங்கன்னா மதுரை பத்தி தான் பாடுவாங்க.
இதுல பாவகையால் பெயர் பெற்றதும் அந்த ரெண்டும் தான், கலித்தொகையும் பரிபாடலும். சரிங்களா? சோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? சரி, இன்னைக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த டேட்டா எல்லாமே இதுல இருக்கும். அது போக இது தொடர்பான கீழே அதே விஷயத்த மறுபடியும் கீழே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையானது வந்து எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, இது வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவாங்க? அதுல ஒண்ணு தொகை நூல்களில் ஒரே ஆசை அதிகம் மேற்கோள் காட்டப்பட்டது வந்து இது நமக்கு குறுந்தொகை. மற்ற நூல்கள் வந்து மேற்கோளா காமிச்சு பண்ணதுல அதிகமா இருக்கிறது இந்த குறுந்தொகை. சரியா? ஓகேங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, இன்னைக்கு என்ன பார்த்தோம், எட்டு தொகை அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரியா? எட்டு தொகையிலேயே ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதுல பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகேங்க. இந்த எட்டு தொகை இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம கொஸ்டின் கேட்டீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணீங்கன்னா இல்ல நல்லா இருக்கும் இல்லையா? சரி, இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்ப்போமா? சரி, ஓகேங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்கும்போது நிறைய பேர் ஆன்சர் சூப்பரா பண்ணியிருந்தீங்க. அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தாருங்க. சூப்பரா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அவருடைய மெசேஜ் பார்க்கும்போது தெரியும். நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தமிழ்ல சொல்லும்போது, அன்னைக்கு கரிகால சோழனை பத்தி சொல்லும்போது 2 பேரும் சூப்பரா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் தான். இப்படி பண்ணும்போது மத்தவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இல்லையா? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு தானே குற்ற கலைமடைந்து ஓதுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஔவையார் சொல்ல படிச்சுட்டு போலாங்க. ஸோ அதான் நம்ம இப்படி 4 பேர் சொல்லும்போது 4 விஷயங்கள் நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுவோம். சரியா? சூப்பருங்க. இன்னும் கமெண்ட் பண்ற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். தெரிஞ்சா அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். சரியா? சூப்பர். சரி, நீ பாப்பமா இதுல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் எழுத்தொகை அகநாறு புறநானூறு. சூப்பர். உங்களுக்காக ஒரு 2 கொஸ்டின் கேட்டுருமாங்க? சரி, 2 கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, ஓகே. ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னா, ஏறு தழுவுதல் இருக்கு இல்லையா? ஏறு தழுவுதல். சரியா? ஏறு தழுவுதல் எந்த நூல்ல முதலா பாடப்பட்டுச்சு, அதுவும் அந்த நூல்ல எந்த பகுதியில யார் பாடியிருக்கா? ஓகேவா? ஏறு தழுவுதல் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஆர்டிகல் 29 படி 29 சப் கிளாஸ் 1 படி நம்மளுடைய கல்ச்சரல் ரைட்டா இருக்கக்கூடியது நம்மளுடைய ஜல்லிக்கட்டு. ஸோ ஜல்லிக்கட்டு முதலா எந்த நூல்ல பாடப்பட்டுச்சு, அந்த நூல்ல எந்த பகுதியில பாடப்பட்டிருக்கு, பாடுறது யாரு? இது ஒரு கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடலாமா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னா, ஓகே, கழுமலம் அப்படிங்கிற ஒரு போர். கழுமலம். சரியா? இவர் இருக்கார்ல, சோழன் செங்கணனுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் போர் நடந்திருக்கும் இல்லையா, அந்த கழுமலம் போர் பத்தி ப்ரீவியஸ் கொஸ்டின் தாங்க. சரியா? கழுமலம் போர் பத்தி எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு? கழுமலம் போர் பத்தி, சண்டை நடந்த முறைகளை பத்தி எதுல தெளிவா பார்த்துக்கணும்னாங்க. கழுமலம் போர் பத்தி சொன்ன நூல் இது. இன்னொன்னு என்ன கேட்டிருந்தோம், ஜல்லிக்கட்டு பத்தி கேட்டிருந்தோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தது 8 தொகையோட அடிப்படை தகவல்கள் மட்டும்தான். ஏன்னா இதுல இருக்க பாடல நம்ம தனித்தனியா அடுத்தடுத்த வகுப்புல நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே, கண்டிப்பா படிங்க. அடுத்த வகுப்புல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.